டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு லோ கேலரி இருக்கிற ஒரு சில டிஷ்ஷஸ் நல்ல டெலிஷியஸாகவே பண்ண முடியும். அதில் ஒன்று தான் இந்த மஷ்ரூம். இந்த மஷ்ரூமில் ஒரு டேஸ்டியான கிரேவி பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கும் இதை சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பழுத்த தக்காளி பழங்கள் 4 பழம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்துக்கலாம். மஷ்ரூமை கட் பண்ணிவிட்டு வினிகர் கலந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் தான் அது அந்த கிரேவி சாப்பிட்றப்போ க்ரன்ச்சினஸ் இருக்கும். இதுக்கு மசாலாவுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி மொக்கு, கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி மொக்கு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வெங்காயத்தை தான் முதல்ல வதக்குவோம். ஆனால் இந்த கிரேவிக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதில் இருக்க ஜூஸ் மொத்தமாக வெளியில் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் வந்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற பதம் வரைக்கும் இதை நம்ம வதக்கிட்டே இருக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், உரித்து வச்சுருக்க பூண்டு பற்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த மஷ்ரூம் குழம்பு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு அளவுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ஃப்ளேவரோடவும் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான கிரேவியாக இருக்கும். இது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம மசாலா கிரேவி பண்ணோன்னா இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆக்கி தான் செய்வோம். ஆனால் இந்த கிரேவியில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னா கிரேவி சாப்பிட்றப்போ கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சினஸோட நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். அடுத்தது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ஆனால் இதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தனித்தனியாக தான் மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து தான் செய்கிறோம். இதனால் உங்களுக்கு சாப்பிட்றப்போ இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது இதில் நம்ம சேர்க்க போகிறது கரம் மசாலா பொடி. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக வெளியில் வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் விடாமல் நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மஷ்ரூம் பீசஸ்க்குள்ளே மசாலான நல்லா அப்சார்வ் ஆகும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி வதக்கிட்டு திரும்பியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் வேகிறது ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். அதனால் இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இது புலாவ், தேங்காய் சாதம், கீ ரைஸ், சப்பாத்தி, புல்கா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான டிஷ்ஷாக இருக்கும். இது வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த கிரேவியோட இது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கருவேப்பிலையை லைட்டாக கார்னிஷ் பண்ணிடலாம். அடுத்தது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போவே வாசனை நல்ல கமகமன் வருது. புரோட்டீன் சத்து அதிக அளவில் இருக்கிற இந்த கிரேவியை வீக்லி ஒன்ஸாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கும் டயட்டிங்கில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மஷ்ரூமை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கார்னிஷ் பண்ணதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டோன்னா டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.